ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு பிடிச்ச இட்லி சாம்பார். அது எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு குக்கரில் 1 கப் துவரம்பருப்பை நல்லா கழுவி சேர்த்து அதோட பெருங்காயம், கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி 100 கிராம் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வதக்குனதை நம்ம விசில் விட்டு எடுத்த பருப்பில் சேர்த்துக்கணும். இப்போ அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த கேரட், பிரிஞ்சால், உருளைக்கிழங்கு இது 3த்தையும் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். குக்கரில் வச்சு திரும்ப ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிடணும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்டிங்க்காக கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம். அது வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ லாஸ்ட்டில் சாம்பார் பொடி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பட்டை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்குனதை சாம்பாரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லியோடு சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். இப்போ சுட சுட இட்லியோட நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.